எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் சொத்துக்களை வெளிநாடுகளில் இப்போ பெருமாள் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் ஏடி மைன்ஸில். இப்போ அவர் நோ பே நோ ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆப்பிரிக்காவில் போய் சுரங்கம் வாங்கி வச்சுருக்கார். ஆறு அரசு துறையில் அதிகாரியாக இருக்கவர் ஆப்பிரிக்காவில் சுரங்கம் வாங்கி வச்சுக்கிட்டு பெருமாள் ராஜா என்ற நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற வகையில் ஒரு அதிகாரி பற்றி சொல்கிறேன். பல நாடுகளில் சொத்தை வாங்கி வச்சுருக்காங்க. துரைமுருகன் அவருக்கு பிஏவாக இருந்தார் ஆறுமுகனைனார்ன்ட்டு. அவர் மேலே இது போன்ற எண்ணற்ற புகார்கள் இருக்குது. அதனால் கனிம வளத்துறை அதிகாரிகள் எல்லாத்து மேலேயுமே யார் யார் மேலையெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குதோ அவர்கள் எல்லாத்து மேலேயுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு. அது மட்டுமல்ல, கனிம வளத்துறை அதிகாரிகள், அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இரத்த உறவுகள், இது எல்லாமே சொத்து கணக்கை வெளியிடும். இதெல்லாம் தமிழக அரசை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும். கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்தாவே பல லட்சம் கோடி அரசுக்கு வந்துவிடும். ஏதோ குவாரிக்கார மட்டுமல்ல, எல்லாமே கூட்டிச்சது. அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் பாதுகாக்கப்பட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதிக்கு சரி பகுதி தான் இருக்க வேண்டிய பரப்பளவுக்கும் வனப்பகுதியும் இருக்குது. இங்கே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் குவாரிகளை இயக்கலாம் என்று அரசு விதி வச்சிருக்குது. அதே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருந்தால், அதாவது தவறாக சொல்லிட்டு வனவிலங்கு சரணாலயங்கள் அதெல்லாம் இருந்தால் 1 கிலோமீட்டர்னு வச்சுருக்காங்க. இது தொடர்பாக 3/11/2021 அன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை போட்டு, அது உங்களுக்கு கொடுத்துருக்க அரசாணை போட்டு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்தே 1 கிலோமீட்டர் தூரத்தில் குவாரிகள் அமைக்கக்கூடாது என்ற உத்தரவை தெரிவித்தார்கள். அந்த உத்தரவை 14/12/2022 சரியா ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இப்படி சொல்கிறதுனால 500க்கும் மேற்பட்ட குவாரிகள் இயங்க முடியவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, காவிரி ஆற்றினுடைய வடபுறக்கரை தென்புறக்கரை முழுக்க பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. ஆற்றினுடைய மொத்த அகலமே 1 கிலோமீட்டர் தூரம் தான். நீங்கள் ஆற்றினுடைய வட நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்டத்தில் 2 பக்கமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும் பொழுது, கரூர் மாவட்டத்தில் மட்டும் 800 ஏக்கர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது பெட்டவாத்தலை வரைக்கும் கரூர்லேருந்து. அதே மாதிரி நாமக்கல்ல வெங்கரையிலிருந்து அந்த மாவட்டம் முழுக்க மோகனூர் வரைக்கும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. திருச்சி மாவட்டத்திலையும் முழுக்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. அப்போ எந்த மணல் குவாரியுமே எடுக்க முடியாது, மணல் குவாரி நடத்த முடியாது. இது நீங்கள் சொல்கிற விதிப்படி. இது நீங்கள் சொன்னதே கல்குவாரிக்கான்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையில் செய்தது என்னது? மணல் குவாரிக்காக. அந்த மணல் குவாரி நடத்தியதிலும் முறைகேடு என்று சொல்லித்தான் அமலாக்கத்துறை இங்கே 5 மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலே நடவடிக்கை எடுத்தது. எனவே நாம் சொல்வது எதிர்கால தலைமுறையின் நலனுக்காக, இயற்கையின் நலனுக்காக எல்லினோவெல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். காலநிலை மாற்றம் என்பதை காலநிலை பிறழ்வு என்று பேசிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து என்ன நீங்கள் ஒன்றுமே இல்லை, ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி நீங்கள் வெடி வைக்கும் பொழுது அந்த வெடிச்சத்தத்தில் நான் சாதாரண பட்டாசு வச்சாவே நாயெல்லாம் பிச்சுட்டு ஓடும், ஆடெல்லாம் பிச்சுட்டு ஓடும். நீங்கள் வெடிச்சத்தம் வரும்பொழுது அங்கே இருக்கிற உயிரினுடைய கற்பமே கலைஞ்சு போயிடும், சிதைஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் அதை வச்சிருக்கிறது. சட்டங்களை எதுக்காக வைக்கிறாங்க? அவனுடைய பாதிப்புங்கிறதுக்காகத்தான். மனிதன் மட்டும் இந்த நாட்டில் கிடையாது, பல்லுயிர்களும் இங்கே இருக்கணும். எனவே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்று சொல்லக்கூடிய வனப்பகுதி ரிசர்வ் ஃபாரஸ்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு குவாரிகளை அமைக்க அனுமதி கொடுக்க மாட்டோம் என தமிழக அரசு முடிவை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி தொல்லியல் சின்னங்கள் ஏற்கனவே 300 மீட்டர் இருந்தது. 2021 இதே அரசாணையில் தொல்லியல் சின்னங்களுக்கு 500 மீட்டர்னு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாம் நாங்கள் பார்த்தோம்னா புதுக்கோட்டையில் சித்தனவாசல், குடுமியான் மலை, சித்தனவாசல் எல்லாம் அஜந்தா எல்லோர ஓவியத்துக்கு நிகரான குகை ஓவியங்கள் உள்ள பகுதி. சித்தனவாசல் எல்லாம் இது குடுமியான் மலையெல்லாம் குகை சிற்பங்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் ஒட்டி வெறும் 300 மீட்டர் 400 மீட்டர்லேயே குவாரிகள் இருக்குது. அதை வைக்கக்கூடிய வெடி பூரா அதை அப்படியே ஆட்டுது. இவன் போர் குழி போட்டு துமால்னு வைப்பான். வர சொல்லக்கூடிய நாணல் வெடியே வைக்கிறாங்க கிடையாது, யாரும் கேட்பார் கிடையாது. குடுமியான் மலையில் 2-3 தூணே சரிஞ்சு போய் அப்போ உதயச்சந்திரனுடைய கவனத்துக்கு அந்த பகுதி மட்டும் நிறுத்துனாங்க. சித்தனவாசல்களை எதுவுமே பண்ணல. எனவே தொல்லியல் சின்னங்கள் இருக்கிற பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர், ஏன்னா மனிதனால் உருவாக்க முடியாத ஒன்று. ஒரு நாட்டினுடைய வரலாறு என்று சொன்னால்
தமிழ்நாடுக்கு வந்து தொல்காப்பியர் காலத்திலேருந்து 5000 ஆண்டு கால வரலாறு இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு அடிப்படை இங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் சின்னங்கள் தான். அதை பாதுகாக்க வேண்டியது மிக பெரும் கடமை. அமெரிக்காவிலெல்லாம் 300 வருஷம் வரலாறு தான், அதை அவங்க மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கிறாங்க. ஆனால் இங்கே பல ஆயிரம் ஆண்டு வரலாறு கொண்ட மனிதனால் இன்று கையாள முடியாத திறன்மிக்க இன்னைக்கெல்லாம் குகை ஓவியம் போட சொன்னால் தமிழ் யாருனால முடியும்? இன்னைக்கு அதற்கான நுட்பமெல்லாம் அழிஞ்சிடுச்சு, அழிக்கப்பட்டாச்சு. எனவே இதை பாதுகாப்பதற்காக தொல்லியல் சின்னங்களிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு குவாரிகளை அமைக்கக்கூடாது என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு வைக்கின்றோம். அடுத்ததாக கனிம மாஃபியாக்களால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் கனிம மாஃபியாக்களால் கரூர் குப்பம் விவசாயி ஜெகநாதன், அதே போல திருநெல்வேலியில் ஜகுபர் அலி உட்பட பலரும் பிக்கப் வாகனம் ஏற்றிய படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சென்னிமலை தமிழ்ச்செல்வன், வெங்கலப்பாளையம் நடராஜன், மதுரை கம்பூர் செல்வராஜ், மதுரை வாடிப்பட்டி ஞானசேகரன், திருநெல்வேலி பெனடிக் ராயன், தூத்துக்குடி ஆலந்தா சுடலைமுத்து, பேட்மா நகரம் முத்துச்செல்வன், ஏனாதிமங்கலம் ராஜா என்ற பலரும் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி, அந்த படங்கள்ல இதில் காட்டியிருக்கோம், கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு ஜெகநாதன் படுகொலைக்கு திமுக அரசு இரங்கல் கூட தெரிவிக்கல. அரசு சொத்தை பாதுகாத்து கொடுத்தவர் அவருக்கு ஒரு குவாரி மூடுகிறாரு, மூடின குவாரிக்கு பல கோடி ரூபாய் அபராதம் போடப்படுது. ஆனால் அந்த ஜெகநாதன் படுகொலைக்கு அரசு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை. அவர் திமுக கிளை செயலாளரும் கூட. திமுக கிளை செயலாளர் 5000 ஓட்டு கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்டவர், அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான உறவினர், எம்எல்ஏ ஏடி இளங்கோவுக்கு தொழில் கூட்டாளி. செத்தவருக்கு 4 நாள் பாடி வச்சு போராடணும் கரூரில். ஆனால் அவருக்கு இரங்கல் கூட இந்த அரசு தெரிவிக்கவில்லை. எனவே புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக அரசு, ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் தூத்துக்குடி படுகொலை நடந்த பொழுது நேராக அந்த குடும்பங்களுக்கு சென்று ஆறுதல் தெரிவித்தார், உதவி செய்தார். அதே போல இப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாடு முழுக்க காவல்துறை மரணங்களில் காவல்துறையால் கடத்தி செல்லப்பட்டு படுகொலையான குடும்பங்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்படிப்பட்டவர். இவங்க யாரும் எந்த தனி நோக்கத்துக்காக இருந்தாலும் சமூக சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக செயல்பட்டவர்கள். அவர்களுடைய படுகொலை செய்த குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும். ஏற்கனவே இதுபோன்று படுகொலை செய்யப்பட்ட அரசு அதிகாரி தூத்துக்குடி லூர்து பிரான்சிஸ், திருநெல்வேலி நாங்குநேரி காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்து ஒருவருக்கு வேலை கொடுத்தார்கள். சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறவங்களுக்கே நீங்கள் கொடுக்குறீங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த இவர்களுக்கு எந்த இதுவும் இல்லை. எனவே படுகொலை செய்யப்பட்ட ஜெகநாதன் குடும்பத்திற்கும் ஜகுபர் அலி குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கியும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த கொலைவெறி தாக்கலுக்குள்ளான பலரும் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் அவங்க அனுபவங்களை சொல்லுவாங்க பின்னாடி. இன்னைக்கு வரைக்கும் அதில் எஃப்ஐஆர் மட்டும் போடப்பட்டிருக்குது. அதில் வெங்கலப்பாளையம் நடராஜனுக்கு வந்து சிஎஸ்ஆர் மட்டும் போட்டாங்க, எஃப்ஐஆர் போடல. 3 மாதம் போராடித்து எஃப்ஐஆர் போட வச்சோம். ஒரு எஃப்ஐஆர் மேலே கூட பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் எஃப்ஐஆர் போட்டால் 60 நாளில் சார்ஜ் ஷீட் போடணும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். ஆனால் எதன் மீதும் இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே உடனடியாக இவர்கள் எல்லோரும் சமூகத்தினுடைய சொத்துக்கள், சம்பளம் வாங்காத அரசு பணியை செய்தவர்கள். இவர்களுக்கு கொடுத்த புகாரின் மீது நாம் வேறெல்லாம் ஒன்றும் கேட்கல, புகாரின் மீது உரிய விசாரணை பண்ணி நடவடிக்கை எடு அப்படிங்கிற கோரிக்கையை அரசுக்கு முன்வைக்கிறோம். உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்திய ஆய்வு செய்த சகாயம் அவர்களுக்கு இன்னைக்கு சொன்னோம். பத்திரிகையாளர்களே, திருச்சியில் 2 பத்திரிகையாளர்கள், ஒரு எம்எல்ஏவே அடித்த செய்தியை பார்த்தோம். அங்கே மட்டுமல்ல, தூத்துக்குடி இதில் திருநெல்வேலியில் ஜெபர்சன், கோயம்புத்தூரில் அருண் பாலாஜி, இப்படி பல பத்திரிகையாளர் தாக்கலுக்குள்ளாயிருக்காங்க. வழக்கறிஞர் பியூசிஎல், நாட்டில் மனித உரிமை பாதிச்சதுன்னா அதுக்காக குரல் கொடுக்கிற பியூசிஎல்னுடைய தேசிய செயலாளர் சுரேஷ் அவர்கள், வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் கொலைவெறி தாக்குதலுக்குள்ளானார் திருநெல்வேலியில், ரத்த சிந்தினர். அப்போது இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அப்போது
சகாயம் அவர்கள் 1,13,000 கோடி ரூபாய் முறைகேட்டை கண்டுபிடித்தவர். நீதிமன்றம் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது. இன்னைக்கு வந்து லூர்து பிரான்சிஸ் படுகொலையானோன்ன அதை முறையாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேட்டி கொடுத்ததற்காகவே அவருக்கு அரசு கொடுத்திருந்த துப்பாக்கி ஏந்திய காவலர் பாதுகாப்பை விலக்கிட்டாங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், அண்ணாமலை என்ற ஒருவர் வந்தார், அவருக்கு எந்த த்ரெட்டும் கிடையாது, அவருக்கு ஒன்றிய அரசனுடைய உயர் பாதுகாப்பை கொடுத்தாங்க. நாம் அதெல்லாம் கேட்கல. இந்த மண்ணுக்காக நீதிமன்றம் நியமித்து ஆய்வு செய்தவர், என்ன கண்டுபிடிச்சாலும் அதை அப்படியே அரசுக்கு தெரிவித்தவர், அவருக்கு கொடுத்த பாதுகாப்பை விலக்கி கொண்டிருக்காங்க. உடனடியாக திமுக அரசு விலக்கிய சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த பாதுகாப்பை உடனடியாக தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அடுத்தபடியாக இன்னொன்னே சொல்லிடுறோம், மாதம் ஒன்றுக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம் ஏற்கனவே இருந்த திமுக அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டது என்று, ஒவ்வொரு குவாரிக்கும் 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தோம் என்று கல்குவாரி உரிமையாளர் சங்க செயலாளர் சொல்லியிருக்கார். எனவே மாதம் 100 கோடி, வருடம் 1200 கோடி, அது மட்டுமல்ல 5 வருஷத்துக்கு 6000 கோடி ரூபாய். எது இதில் மட்டும் லஞ்சம். இது இல்லாமல் குவாரி பெர்மிட்டுக்கு போனீங்கன்னா அது ஏக்கராக்கு 3 லட்சம் ரூபா, கிரானைட் குவாரிக்கு போனீங்கன்னா 30 லட்சம் ரூபா. இதெல்லாம் தனிக்கணக்கு. மாதம் மாதம் குவாரி இயங்குறதுக்கு மட்டும் இவ்வளவு லஞ்சத்தை இங்கே அமைச்சர் வாங்கினாருன்ட்டு நேராக கல்குவாரி அசோசியேஷனே சொல்லியிருக்காங்க. எனவே அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டுமல்ல, இங்கே எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டினுடைய மொத்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பொறுப்பு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம், SEIIA, ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி, அதுக்கு தான் பொறுப்பு. அந்த சியா அமைப்பு ஒரு கல்குவாரிக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வீதம், ஒரு குவாரிக்கு சுமார் 10 ஏக்கர் ஒரு 15 லட்சம் ரூபாய் கல்குவாரிக்கு, கிரானைட் குவாரிக்கு 50 லட்சம் ரூபா, நாசகார ஆலைக்கு 5 கோடி ரூபா, இப்படி வாங்கிட்டு எவ்வளவு விதிமீறல் இருந்தாலும் அதற்கு அனுமதி கொடுப்பது என்று செய்து கொண்டிருந்தார்கள் என்று அதையும் கல்குவாரி உரிமையாளர் சங்கம் தான் சொன்னாங்க. நாங்கள் இது தொடர்பாக ஒரு போராட்டமே 2024 செப்டம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு இங்கே சியா அலுவலகத்துக்கு முன்னாடி பனகல் மாளிகையில் போராட்டம் பண்ணி 500 பேர் கைதானோம். ஆனால் திருந்திய பாடில்லை. இப்போ பேச்சுவார்த்தைக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. பேச்சுவார்த்தைக்கு சியாவினுடைய மொத்த அதிகாரிகளும் டெக்னிக்கல் டீம் வச்சு பேசணும். இங்கே அப்போ சுற்றுச்சூழல் துறையுடைய செயலாளராக இன்னைக்கு முதல்வருடைய முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய செந்தில்குமார் சார் இருந்தார். அவர்கிட்ட 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை. சொன்ன நேரம் இந்த மாதிரியான அட்டூழி நடந்துட்டு இருக்குது. இதை தடுங்க. தமிழ்நாடு இன்னைக்கு வந்து அதிக வெப்பமாயிடுச்சு. வருஷம் 12 நாள் பள்ளிக்கூட லீவு. காரணம் இந்த குவாரிகள் இயக்கமும் அதில் மிக முக்கிய காரணம். இதையெல்லாம் எந்த விதத்திலும் தடுப்பதில்லை. இங்கே அதீத வெள்ளம், தூத்துக்குடியில் ஒரே நாளில் 90 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. இப்படியான நிலைக்கெல்லாம் காரணம் எது? சியா என்ற அமைப்பு தான். சியா என்ற அமைப்பு முழுக்க நேரடியாக சொல்கிறோம், ஊழலினுடைய உறைவிடம் ஊற்றுக்கண் கொளுத்து திரிந்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய தலைவர், அதில் இருக்கக்கூடிய மெம்பர் செக்ரட்டரி, அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீமுக்கு அங்கே வர்றதுக்கு 10 கோடி ரூபா வரைக்கும் லஞ்சம் கொடுக்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரும், IIT ப்ரொஃபஸரும், அண்ணாமலை யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரும் 10 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்த ஒரு வேலைக்கு எதுக்கு வர்றாங்க? 10 கோடி ரூபா. அப்ப எவ்வளவு பணம் அதில் போலங்க. அதில் ஒரே ஒரு சூப்பரன் பாண்டியன் சொல்லி அவரை மட்டும் 500 கோடி ரூபா சீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இங்க எல்லாமே என்னது? முழுக்க ஊழலால் ஊரின் நாற்றம் எடுத்து கிடக்குது. சியா வந்து சொல்லுவாங்க, அது வந்து தேர்தல் ஆணையம் போல யாருக்கும் கட்டுப்படாத, அரசுக்கு கட்டுப்படாத ஒரு அமைப்பு என்று. ஊழல் பண்ண எல்லாத்துக்கும் போது தானே. அரசு தான் அதில் மெம்பர் செக்ரட்டரி நியமிக்குது, அதில் சேர்மன் நியமிக்கிறாங்க, அதில் டெக்னிக்கல் டீம் எல்லாம் தமிழ்நாடு அரசு. எப்படிங்க தேர்தல் ஆணையரை வந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையரை வந்து அரசு நியமிக்குது, அது போல தான் நியமிக்கிறாங்க. அப்போ அதில் இருப்பவர் முறைகேடு செய்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பு. தமிழ்நாடு அரசு சியாவில் இருந்த அத்தனை டெக்னிக்கல் டீமில் இருந்த ஆட்கள், அதில் இருந்த மெம்பர்ஷிப் சேர்மன் உட்பட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுத்து இங்கே சொத்தையெல்லாம் பறிமுதல் செய்யும். அவ்வளவு பணம் கூஞ்சி கிடக்குது. அதன் மீதான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 60,000 கிலோமீட்டரில் தேசிய நெடுஞ்சாலை இருக்கு, NH. பல லட்சம் கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட சாலைகள், MDR சாலை,
ஓடிஆர் சாலைகள், ஊராட்சி சாலைகள் இருக்குது. இந்த சாலைகளில் அதிகப்படியான கனிம கிராம சாலையில் 10 டன்னுத்தே ஏற்ற முடியும். சட்டப்படி 10 டன்னா ஒரு டிராக்டர் லோடு, ஒரு யூனிட் 3 M³ இத்தே ஏற்ற முடியும். தேசிய நெடுஞ்சாலையில் 16 சக்கர வாகனத்தில் அதிகபட்சம் 48 டன்னு தான் கொண்டு போக முடியும். ஆனால் நீங்கள் இடமிஷன் பாருங்கள், எங்காச்சும் 100 டன்னு கம்மியான இடமிஷன் இருக்கா? அரசனுடைய சாலை 50 டன்னுக்கு மேலே கிடையாது. 50 டன்னுக்கு மேலே கிடையாதெல்லாம் இணைப்பில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் இடமிஷன் பூரா என்னது 60 டன் இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே 100 டன். இப்படி அதிக எடையுள்ள கனிமங்களை ஏற்றி செல்வதால் கிராம சாலை, மாவட்ட சாலைகள், மாநில சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகளில் மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 30,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. நம்ம வரிப்பணத்தில் மிகப்பெரிய அளவிற்கு மாநில அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி சாலைகளுக்கு செலவு பண்ணுறாங்க. 8 வருஷம் இருக்க வேண்டிய சாலை 3 மாதத்தில் உடஞ்சு போயிடுது, 3 வருஷத்துல இல்லாமையே போயிடுது. ஏற்கனவே 2017 வாக்கில் இங்கே ஒரு அதிகாரி நடவடிக்கை எடுத்தார். 15 இந்த சென்னையிலேயே கார்பரேஷனில் அவரை தூக்கி போட்டாங்க. யாரெல்லாம் ஒழுங்காக சாலை போடலையோ அதை பண்ணாங்க. நான் சொல்கிறது ஒழுங்காக போடாத ஒன்று ஊழல் ஒன்று, இன்னொன்று அதில் அதிக பாரம் என்ற சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. அதிகப்படியான எடை ஏற்றி சென்றால் ஒரு டன்னுக்கு 20,000, அடுத்தடுத்த டன்னுக்கு 2,000 ரூபா போடணும், பொது சொத்துக்கு சேதாரம்னு வழக்கு போடணுன்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அது உங்களுக்கு கொடுத்துருக்கு, எல்லா கையிலையுமே கொடுத்துருக்கிறேன், அந்த அனெக்சரில் இருக்குது. பொது சொத்துக்கு சேதாரம் வழக்கு போடணுன்ட்டு. ஆனால் எந்த வழக்கும் யார் மீதும் போடப்பட்டதில்லை. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கல்குவாரிகளில் அதிகப்படியாக கனிமங்கள் எடுக்கப்பட்டதை நாம் சொல்கிறோம். அதிகப்படியான கனிமங்களை எடுக்கப்பட்டதை நாம் சொன்னோம்னா அதற்கு அரசாங்கம் என்ன பண்ணுது? அபராதம் போடுது. வரவேற்கின்றோம். அதற்கு 1 மடங்கிலிருந்து 15 மடங்கு அபராதம் போடுறாங்க. அந்த கல்லினுடைய அளவு அதில் வந்துடுது. உதாரணத்துக்கு பழனியாண்டி என்ற எல்லா டாக்குமெண்ட் கொடுத்துருக்கு, எல்லாமே அனெக்சர் கொடுத்துருக்கு. அந்த பழனியாண்டி என்ற ஒரு இதை முடித்தோம். பழனியாண்டி என்ற ஒருவர் கரூர் மாவட்டம் சிவாயம் வடக்கில் குவாரி செய்கிறாரு. எம்எல்ஏ ஆன பின்னாடி அனுமதி இல்லாத குவாரியில் அதில் 5,43,000 கியூபிக் மீட்டர் எடுக்கிறார். அவருக்கு அபராதம் 23,45,00,000. 5,43,000 கியூபிக் மீட்டர்னா 15 லட்சம் டன்னு. 1 கிலோ வெடி மருந்து 6 டன்னு தான் அவுட்டன் கொடுக்கும். அதுதான் மைன்ஸ் ஆக்டில் இருக்கிறது, சுரங்க திட்டத்தில் இருக்கிறது. 1 கிலோ வெடி மருந்து 6 டன்னு தான். அப்போ 15 லட்சம் மெட்ரிக் டன் வேணும்னா 250 டன் வெடிமருந்து வேணும். 250 டன் வெடிமருந்துன்னா 25 லாரி கணக்கில் வச்சுக்கணும். 25 6 சக்கர லாரியில் வெடிமருந்து ஏற்றினா தான் 250 டன் வரும். இந்த வெடிமருந்து எங்கிருந்து வந்தது? யாராச்சும் கேட்டிருக்காங்களா? பல்வேறு அமைப்புகள் மேலே நக்சலைட் அமைப்பு, தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி காக்கில் வெடிமருந்து வச்சிருந்தான்னு வாழ்க்கை பூரா ஜெயிலில் இருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய ஒரு குவாரிக்கு மட்டும் 25 லாரி கரூர் கோடங்கி, இது பல்லட கோடங்கி பாளையத்தில் எழில் ப்ளூ மெட்டல்னு ஒரு குவாரி, அந்த குவாரியில் மட்டும் 810 டன்னுங்க, 81 லாரி. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொன்னார், பூமித்தாயின் வயிற்றை அறுத்து ரத்தத்தை குடிக்கின்ற கல்குவாரி உரிமையாளர்கள்ட்டு சொல்லி போட்டு சொன்னார். அடுத்தது, ஏன் இவன் மேலே கிரிமினல் வழக்கு போடல, வெடிமருந்து வழக்கு ஏன் போடலன்னு சொன்னோன்னே உடனே அவசரமாக ஓடி போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஏபி போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் கேட்பது, ஒவ்வொரு கல்குவாரிக்கும் இவ்வளவு வெடிமருந்து வருது, 25 டன்னு, 50 டன்னு, 100 டன்னு, 1000 டன்னு, இது 250 டன்னு வெடிமருந்து, 25 லாரி. இது எங்கிருந்து வந்ததுன்னு அரசு கண்டுபிடிக்கணும். இப்போ ரூட் தெரியணும்ல. ஏன்னா வெடிமருந்து தொழிற்சாலை அரவங்காடில் அரசு வெடிமருந்து தொழிற்சாலை இருக்குது. இங்கே துறையூரில் ஒன்று, இன்னொன்று பிரைவேட், இன்னும் சின்ன தொழிற்சாலைகள் இருக்குது. நீ எங்கே வாங்கின, அப்போ இவனுக்கு எப்படி இதை சப்ளை பண்ண? அது தடை செய்யப்பட்ட வெடி இப்படிங்கிறத. ஏன்னா இது தேசத்திற்கு அபாயமான விஷயம். இந்த மாதிரியான ஒரு வெடிமருந்து வழக்கு முன்னாள் அமைச்சர் 30 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் மீது 2012 பட்டிவீரம்பட்டி காவல் நிலையத்தில் வழக்காக பதிவு செய்து அது நிலக்கோட்டையில் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருந்து 2021 அஃபிடேவிட்டில் அவரே சொல்கிறார். நீங்கள் எடுத்து பாருங்கள் அவருடைய அஃபிடேவிட்டில். நாங்கள் கூடங்குளம் அணுகுலை போராட்டத்தில் 2012 சிறையில் கைதாக இருந்தபோது அவர் சிறைக்கு வந்தார். வழக்க அவர் வெடிமருந்து வாங்கினா நல்ல, அவர் ஒரு குவாரியை வெட்ட சொன்னார்னு ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்தா அவரை கைது பண்ணாங்க. குவாரியை
வெட்ட சொன்னாங்கன்ட்டு அதுக்கு வெடிமருந்து வந்ததுக்கு இவர் தான் காரணம்ட்டு. நான் சொல்வது எல்லோரும் கையும் களவுமாகவே இவ்வளவு வெடிமருந்து வந்திருக்குது. அப்போது இதன் மீது அரசு தீவிர கவனம் எடுத்து, இல்லை என்றால் எந்த நேரத்திலும் இங்கே என்ன வெடி வேணாலும் வெடிக்கலாம். இங்கே அத்வானிக்கு ஒரு குண்டு வச்சது மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இவ்வளவு வெடிமருந்து ஒவ்வொரு குவாரிக்கானும் கொண்டு வர்றான். 97 நடந்த வெடியை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி மாதம் ஒன்றுக்கு பல லட்சம் டன் வெடிமருந்து. இன்றைக்கி குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து சட்டவிரோத வெடிமருந்துகள் போய் கேரளாவில் பிடிச்சிருக்காங்க, கர்நாடகாவில் பிடிச்சிருக்காங்க. பல மாநிலங்களுக்கு சட்டவிரோத வெடிமருந்து இங்கிருந்து போகுது. அப்போ தமிழ்நாட்டுக்கு வெடிமருந்து கடல் மார்க்கமாக வருதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இதற்கு அரசு தான் தீர்வை காண வேண்டும். இவ்வளோ நேரம் கல் குவாரிகளால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, ஏரிகளில் நடக்கக்கூடிய வண்டல் மண் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஏரிகளையும் சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க 30 அடி 40 அடி அளவுக்கு. இது ஒட்டுமொத்தமாக கடந்த ஆட்சியில் நடந்தது. இப்போ புதிதாக வந்த அரசும் நாங்கள் விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோன்னு சொல்லி ஒரு அரசாணை கொடுத்துருக்குறாங்க. இது ஏற்கனவே எப்படி ஊழல் நடந்ததோ அதுக்கு தான் வழிவகை செய்யும். அந்த மாதிரி கடந்த ஆட்சியில் தட்டி கேட்டதற்காக எங்கள் மீதும் பொய் வழக்குகள் போட்டு நாங்களும் சிறையில் இருந்தோம். அதனால் இந்த கனிம வளங்களுக்காக அதை எதிர்த்து குரல் கொடுத்ததற்காக போடப்பட்ட வழக்குகளை இந்த அரசு திரும்ப பெற வேண்டும். இந்த விவசாயிகள் மீது போடப்பட்ட பல்வேறு பொய் வழக்குகளையும் அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் போகிற நேரத்தில் ஒன்று போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா, கனிம கொள்ளைக்கு ஆதரவாக ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு மொத்த தமிழ்நாட்டினுடைய கனிம திருடர்களுக்கான ஒரு உத்தரவை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதற்கு இந்த அரசு அதை ரத்து பண்ணணும், உண்மையான அபராத தொகையை விதித்து வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த 2-3 வாரங்களில் ஆட்சியேற்றதுக்கு பின்பு 2 முறை அமைச்சர் பிரபு அவர்களை நேரடியாக சந்தித்து மனுவை கொடுத்துருக்குறோம். அந்த உத்தரவை ரத்து செய்யணும் கொடுத்துருக்கோம். அதன் மூலியமாக 5000 கோடிக்கு மேல் திமுக அரசு நிதியாக கல்குவாரிக்காரங்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு தெரியக்கூடிய விஷயமா திருப்பூர் பல்லடம் பகுதியில் மகளிர் அணி மாநாடு நடந்துச்சு. அதுக்கு அங்கே ஏற்பாடாகவே இந்த விஷயம் நடந்துட்டு இருந்தது. இது மிக முக்கியமான விஷயம். அதாவது ஒரு எவ்வளோ பெரிய அளவில் கனிம கொள்ளை திருட்டு நடக்குது. பல லட்சம் கோடி வர்ற இடத்துல வெறும் மிக சொற்பமாக ஒரு டன்னுக்கு 25 ரூபா அபராதம் 2 மடங்கு கட்டினா போதும், அனுமதி பெற்ற இடத்துலையும் அனுமதி இல்லாத இடத்துல 5 மடங்கு மட்டும் கட்டினா போதுன்னு விட்டுட்டு போகிறாங்க. கிரிமினல் ஆக்ஷனோ எதுவுமே இல்லை. இப்போ இதையே இந்த இடத்துல இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலியமா வெளிப்படையாக அறிவிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் அரசாணை 23 அப்படின்ட்டு பாறைக்குழியில் குப்பையை கொட்டுவதற்கு ஒரு அரசு முன் வருதுன்னா இது எவ்வளோ பெரிய மோசடியான அரசு. அதாவது கனிமத்தை பொறுத்த வரைக்கும் கனிமம் எடுக்கும்போது திட்டம்னு சொல்லிட்டு ஒரு வடிவமைப்பாங்க. அதில் எப்படி க்ளோசர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு க்ளோசர் பிளான் கொடுப்பாங்க. ஒரு கல்குவாரிலையும் குப்பையை கொட்டுறன்னு தான் க்ளோசர் பிளான் கொடுத்தாங்கன்னா எந்த ஊர்லேயும் கல்குவாரி திட்டத்தை அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் கல்குவாரியில் குப்பை கொட்டுவதற்குன்னு சொல்லிட்டு அவங்க நீர்நிலையை பாதுகாக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கல்குவாரி பற்றி சொன்னாலும் குப்பை கொட்டுவதற்கான அனுமதியும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் முழுக்க சட்டவிரோதமான விஷயம். இதன் மூலியமாக குப்பையை பாறைக்குழியில் கொட்டக்கூடாதுன்னு தொடர்ந்து போராடி திருப்பூர் மாநகராட்சி இந்த விஷயம் பெரிய அளவில் நடந்து தொடர்ந்து போராடி இன்னைக்கு நீதிமன்றம் குப்பையை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு குப்பையை கொட்டுறதுக்கு இல்லாமல் நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான தேவையில்லாத அரசாணைகள் எல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் வந்திருக்குது. இதையெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஓட்டளித்து அவங்களை கொண்டு இன்னைக்கு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வரும்னு நினைக்கும் போது அவர்கள் இது போன்ற அரசாணைகளை இது போன்ற தில்முழு வேலைகளை செய்ததெல்லாம் கண்டறிஞ்சு சீர்திருத்தம் பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் போற நேரத்தில் நிறைய மாற்றத்தையும் நிறைய திருத்தங்களையும் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே இந்த அரசு கண்டு சரி பண்ணாதான் உண்மையாலுமே அவங்க நினைக்கக்கூடிய மாற்றம் நடக்கும் என்பதை இந்த செய்தியாளர் சந்திப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.